நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எந்த காலத்திலையும் இல்லாத புதுவிதமான ஆட்சி முறையை நமக்கு திமுக தந்துகிட்டு இருக்கு. அது என்ன புதுவிதமான ஆட்சின்னா, ஏற்கனவே திமுக ஆண்டு இருக்கே, அப்ப எல்லாம் இல்லாத ஒரு புதுவிதமான ஆட்சி எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு திமுக கொடுக்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன். இந்த அரசாங்கம் ஸ்லோகன்லயே வாழுது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பெயர், ஒரு தலைப்பு, டைட்டில் வச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பிஆர் டீமை வச்சு மிகச்சிறப்பாக வேலை செய்யறாங்க. அதெல்லாம் வேணும். ஒரு அரசியல் கட்சிக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது நல்லதுதான். ஆனா அந்த திராவிட மாடல்ங்கிறது உண்மையிலேயே மக்களுக்கு உபயோகமா இருக்கா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இன்றைக்கு நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திராவிட மாடல் அப்படிங்கிறது சமூக நீதி அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதாவது எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறதா, தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இப்படி எல்லாரையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதுதான் திராவிட கொள்கை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது இன்னைக்கு நடைமுறையில இருக்காங்கிறது வேற விஷயம். ஆனா திராவிட மாடல்னு அவங்க சொல்றதை நான் எப்படி பாக்குறேன்னா, உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அமைப்பு நம்ம மாநில டிஜிபிக்கு ஒரு தகவலை அனுப்பியிருக்கு. உங்களுடைய மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியினுடைய ஒரு அமைச்சர் தன்னுடைய துறையில நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய வேலை வாய்ப்புக்காக தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சம்பந்தமா மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, பல நூறு கோடிகள் கைமாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஹவாலா மூலமாக பரிமாறப்பட்டிருக்கிறது, கைமாறி இருக்கிறது அப்படின்னு இடி சொல்லி இருக்கு. இதை கண்டிப்பா டிஜிபி விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கு, அல்லது வேண்டுகோள் விடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். அது யாரு? நம்முடைய அமைச்சர் KN நேரு. அவருடைய துறையில தான் கிட்டத்தட்ட ஒரு போஸ்டிங்க்கு 30 இருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு உத்தேசமா 800 கோடி லஞ்சமா பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது அதனுடைய விசாரணை இப்ப போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழலை செய்வதுதான் திராவிட மாடல். ஒண்ணு. இன்னொன்னு, இல்லாத ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது. என்னன்னா செக்குலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதசார்பின்மை. மதசார்பின்மைங்கிறதே எந்த மதத்தையும் வெறுக்காமல் துல்லியமாக பார்ப்பது, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லாமும் அதாவது சமநிலையில் பார்ப்பது, அப்படி வச்சுக்கலாம். ஆனா இங்க மதசார்பின்மைங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சார்பா பேசுவதுதான் மதசார்பின்மை அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுது. அது என்ன மதம், என்ன விதமான நடைமுறைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பத்தி இன்னொரு காலநிலையில விரிவா தனிப்பட்ட காலநிலையில பேசலாம். அது போக ஜனநாயகத்தை காப்பாற்றுறோம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு முக்கியமான அடித்தட்டு ஜனநாயகம் நடைமுறையில் இருக்க வேண்டிய ஒரு இடம்ங்கிறது உள்ளாட்சி துறைகள். அதாவது கிராம பஞ்சாயத்து, பேரூராட்சி, முனிசிபாலிட்டி, மாநகராட்சி, இந்த பல தட்டுகளா இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக அமைப்பாக செயல்படக்கூடிய இந்த நிர்வாகங்கள்ல பதவிக்காலம் முடிஞ்சு போன நவம்பர்ல முடிஞ்சது. இந்த நவம்பர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா மக்கள் பிரதிநிதிகளே இல்லாம உள்ளாட்சி நிர்வாகங்கள் தனி அலுவலர்களால இயங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மக்களுக்கு சரியான ஜனநாயகம் அல்லது அவர்களுடைய தேவை, அடிப்படை தேவைகள், அடிப்படை கட்டமைப்புகள் போய் சேரும்? தேர்தலே நடத்தாம ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் திமுக. அவனுடைய கோஷம்தான் திராவிட மாடல் அரசு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இப்ப இருக்கிற ஆட்சியோ அதிகாரமோ இப்படியே இருக்கும்.
மக்களுடைய கண்கள்ல மண்ணை தூவி நம்ம திரும்ப திரும்ப அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு வெறும் மேடை பேச்சுகளிலேயே மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடியது திராவிட திமுக அரசு. காலங்காலமா பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள் அவருக்கு பேரே இருக்கு. எல்லா விதமான ஊடகங்களையும் ரொம்ப சிறப்பா உபயோகப்படுத்தி பயன்படுத்தி மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களை போய் சேர செஞ்சு அதன் மூலமா ஆட்சிக்கு வர்றதுதான் திராவிட மாடல் அரசுகளுடைய வேலை. அதாவது அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் இல்லை, அவர்கள் போட்ட பல்வேறு விதமான திட்டங்கள்னால போய் மக்களை சேர்றது இல்லை. ஏன்னா அதுல எல்லாம் ஊழல் நடக்குது தனிப்பட்ட முறையில அவருடைய நிர்வாக மட்டங்கள்ல. இதையெல்லாம் சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதுங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியின் அடிப்படையில எல்லா ஊடகங்களும் நான் தினசரி பத்திரிகையிலிருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் சொல்றேன், அத்தனை ஊடகங்களையும் தங்களை பற்றிய எல்லா விதமான விஷயங்களையும் விவரங்களையும் மக்கள் மனதில திணித்து கொண்டே இருப்பது. அந்த அடிப்படையில தங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்து மக்கள் வச்சுக்கணும். அதன் அடிப்படையில தங்களுக்கு இவர்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் அதை ரொம்ப மிக நுணுக்கமா செய்யுது. இதுவும் திராவிட மாடல் தான், அதை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மற்ற எந்த அரசியல் கட்சிகளை விடவும் இந்த மாதிரியான ஊடகங்களை பயன்படுத்துவதில் திமுக மிகச்சிறப்பா செயல்படுது. மத்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இந்தியா முழுக்க சொல்ல போனா குறிப்பா ஒரு 12 மாநிலங்கள்ல அதாவது உடனே தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்தக்கூடியதான் SIR அப்படிங்கிற தீவிர வாக்காளர் திருத்த வேலை. அந்த திட்டத்தை அல்லது அந்த செயல்பாட்டை எல்லா மாநில கட்சிகளை விடவும் எதிர்கட்சி அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை விடவும் திமுக வன்மையா எதிர்க்குது. என்ன காரணம்? அது ஒரு சாதாரண நிர்வாக நடைமுறை. தேர்தல் கமிஷன் எல்லா தேர்தல்களுக்கும் முன்னால அது மாநில தேர்தல்களோ இல்ல மத்திய நாடாளுமன்ற தேர்தலோ நடக்கும் போது சாதாரணமா செய்கிறது. அந்த சாதாரண ரொட்டீன் ஒர்க்க மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய திருட்டுத்தனம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேவையற்ற பயத்தை மக்கள்கிட்ட விதைக்குது. அவங்க கட்சிக்காரங்களோட பேசிக்கலாம், அவங்க கட்சிக்காரர்கிட்ட இந்த விஷயங்களை பேசலாம், அவங்க கட்சி மீட்டிங்கள்ல மாநாடுகள்ல இதை பேசிக்கலாம். ஆனா பொதுமக்கள் மத்தியில தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா இந்த SIRங்கிற இந்த தீவிர வாக்காளர் திருத்த வேலையை பத்தி மிக தவறான கருத்துக்களை இந்த திமுக கட்சியும் அரசும் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ அவங்களுக்கு பயம் இருக்கு. என்ன பயம்? தங்களுடைய வெற்றிக்கு வாய்ப்பாக கருதக்கூடிய சில பல விஷயங்கள் இந்த தீவிர திருத்தத்தினால அடிபட்டு போய்விடும். அதனால் நாம வரக்கூடிய தேர்தலில் ஒருவேளை தோற்க நேரிடலாம் அப்படின்னு பயப்படுது இந்த திமுக அரசு, அவருடைய தலைவர். அதனாலதான் தவறான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அப்படி அல்ல, இது எல்லா தேர்தலுக்கும் முன்னாடி சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு வேலை. அதைத்தான் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் செய்யுது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் கமிஷனுக்கு தனி அதிகாரிகளே கிடையாது. 3 தேர்தல் கமிஷனர்களை தவிர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒற்றை தேர்தல் கமிஷனர்கள், அதாவது உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தக்கூடிய அல்லது ஒன்றிய தேர்தல் கமிஷனர்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய தேர்தல் கமிஷனர்கள் மாநிலங்கள் அளவுல இவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய்யறது. பாக்கி எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது மாநில அரசு ஊழியர்கள். இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அல்லது அந்தந்த தொழிற்சங்கங்கள்ல இருக்கக்கூடிய திமுக அரசனுடைய தொழிற்சங்க திமுக கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. அவங்கள மீறி இதுல தவறு நடக்கும்னு சொல்றது எப்படி இருக்கு? தன்னையே நம்பாத ஒரு தன்மையா இருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களை தன்னுடைய கட்சியை சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்களையே நம்பல. ஏன்னா எல்லா மட்டத்திலையும் அவர்களுக்கு தொழிற்சங்கம் இருக்கு. அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லா மட்டத்திலையும் அவர்களுக்கு தொழிற்சங்கம் இருக்கு. அவங்கதான் இந்த SIR நடைமுறைப்படுத்த போறாங்க. இப்ப நமக்கெல்லாம் வந்திருக்கு, அதுல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம பதில் அளிச்சிருக்கிறோம், அதை நிரப்பி கொடுத்திருக்கிறோம். அதுல வேற ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இத பெரிய பூதகாரமான செயலா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுடைய அடிப்படை என்னன்னா, இவர்களுக்கு அடிப்படையில இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில மிகப்பெரிய ஓட்டை விழும் அப்படிங்கிற ஒரு
பயம் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, நேர்மையான ஆட்களை இவங்க வாக்கு சீட்டுகள்ல வாக்கு பட்டியல்ல சேர்க்கல அப்படிங்கிறதா. இதே ஒரு விஷயத்த என்ன கூட்டணி கட்சியா இருந்தாலும் அதிமுக ஆதரிக்குது. மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய, அது தேர்தல் கமிஷன் கொண்டு வரக்கூடிய இந்த திருத்தத்தை எப்படி அவங்களுக்கு இந்த வாக்கு வங்கி பாதிக்காதா? அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படாதா? அப்ப இது பொத்தாம் பொதுவா போற போக்குல குற்றம் சாட்டுறது. அதாவது மத்திய அரசு அதன் நிர்வாகங்கள்ல அணுதின செயல்கள்ல எதையாவது நடைமுறைப்படுத்தும் போது எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு எதிர்க்கிறது, எல்லாத்தையும் எதிர்க்கிறது. அதுதான் எதிர்கட்சிகளுடைய வேலை அப்படின்னு தப்பா தானே நினைச்சுக்கிட்டு இந்த வேலைகளை செய்யறது. இப்படி எதற்கெடுத்தாலும் எதிர்குரல் கொடுக்கிறது தான் திராவிட மாடல் அப்படின்னு இவங்க விளம்பரப்படுத்துறாங்க.